வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஆளும் திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக இடையேயான அரசியல் மோதல் புதன்கிழமை 2வது நாளாக தீவிரமடைந்தது. இரு கட்சிகளின் தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களை பரிமாறிக்கொண்டனர். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதியை உறுதி செய்வதற்கான 2019 மக்களவைத் தேர்தல் வாக்குறுதியை எடுத்துரைத்தார். சம்பந்தப்பட்டவர்களின் அரசியல் செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு இப்போது தனது உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது என்று கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சமூக ஊடகங்களில் ஒரு வலுவான அறிக்கையை வெளியிட்டார். நீதிமன்றத்தின் தீர்ப்பில் திமுகவோ அல்லது ஸ்டாலினோ எந்த பங்கையும் வகிக்கவில்லை என்று வலியுறுத்தினார். ஸ்டாலின் வெட்கமின்றி பெருமையை பெற்றுக் கொண்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த வழக்கு மத்திய புலனாய்வு பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்தின் கீழ்தான் என்றும் வலியுறுத்தினார். ஸ்டாலின் இந்த வழக்கை கையாண்டிருந்தால் அது அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாநகர் பாலியல் வன்கொடுமை வழக்குகளைப் போல முடிந்திருக்கும் என்றும் அவை நீதி இல்லாததற்காக அவர் விமர்சித்தார் என்றும் பழனிசாமி கூறினார். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கில் அதிமுக அரசு சந்தேக நபர்களை கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டி தனது கட்சியின் கடந்த கால சாதனைகளை ஆதரித்து பேசினார். கேரளாவைச் சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரை ஆதரித்த வழக்கறிஞருடன் திமுக இணைந்து செயல்பட்டதற்காக அவர் விமர்சித்தார். இது வழக்கு நடவடிக்கைகளின் நேர்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு நலன் முரண்பாட்டை குறிக்கிறது. ஆளும் கட்சியை மேலும் தாக்கிய பழனிசாமி, மின்ரிகா மற்றும் சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்டம் போன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான அதிமுகவின் முயற்சிகளை முதலமைச்சர் நிராகரித்ததை கண்டித்தார். ஸ்டாலின் அதிமுகவின் சாதனைகளை குறைத்து மதிப்பிடுவதாகவும் முதலமைச்சர் தனது 4 ஆண்டு கால ஆட்சியை உண்மையான முட்டாள்தனம் என்று குறிப்பிட்டதாகவும் ஸ்டாலினின் சொந்த ஆட்சியின் மீது முத்திரை குத்தியதாகவும் குறிப்பிட்டார். இயற்கை வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி ஒரு அறிக்கையை வெளியிட்டு பொள்ளாச்சி தீர்ப்பில் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் எந்த பங்கும் இல்லை என்ற பழனிசாமியின் கூற்றை கண்டித்தார். அதிமுக அவர்களின் அரசியல் தொடர்புகள் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற முயன்றதாகவும் திமுக மற்றும் பிற எதிர்க்கட்சிகளின் தீவிர போராட்டத்திற்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொதுமக்கள் தனது முந்தைய செயலற்ற தன்மையை மறந்துவிட்டார்கள் என்று நம்பி பழனிசாமி இப்போது நீதியை ஆதரிப்பது போல் நடிக்கிறார் என்று ரகுபதி கூறுகிறார். ஸ்டாலின் தலையிடாவிட்டால் அதிமுகவுடன் தொடர்புடைய நபர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தொடர்ந்து செய்திருக்கலாம் என்று அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். பழனிசாமியின் தோல்வியுற்ற யார் அந்த சார் பிரச்சாரத்தையும் ரகுபதி கடுமையாக சாடினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை மாநில அரசு கையாண்ட விதத்தை பாராட்டிய சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பை நீதி மற்றும் நிர்வாகத்திற்கான திமுகவின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாக மேற்கோள் காட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.